இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதையை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிற கிருபை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவச்சனமே, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்து கண்ணின் மணி போல வழி நடத்தி வந்த தேவாதி தேவனை நன்றி செலுத்தும்படியாக இருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் உட்கார்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின் படியாக அப்பாவுடைய கரத்துல வந்திருக்கிறோம். அப்பா, கொடுக்க போற ஒவ்வொரு வார்த்தைகளும் தம்முடைய பிள்ளையுடைய இருதயத்துல பதித்து அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வசனம் அவர்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருப்பதாக. அவர்கள் எல்லா உபத்திரவங்களையும், பிரச்சனைகளையும், போராட்டங்களையும் ஒவ்வொரு ஜனத்தையும் விட்டு நீங்கி கர்த்தாவே உம்முடைய பிள்ளையுடைய துக்கங்கள் அனைத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கைவிடாத தகப்பன் கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பன எண்ணில் அடங்க அதிசயங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்யும்படியாக ஸ்தோத்திரம். அத்தனை குடும்பத்தினுடைய தோல்விகளின் ஜெயமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை காரியங்களை எல்லா குடும்பத்திலையும் கர்த்தாவே நீர் கட்டளையிட போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சத்துரு பொறுக்காதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இரத்த கோட்டைக்குள்ள மறைத்த அந்த வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வரும்படியாக அப்போடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கூடவே பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவச்சனமே, இன்றைய தினத்திலே உயர்த்தி வைப்பவர் என்கிற தலைப்புல ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக கொடுக்க போகிறேன். கர்த்தர் பெரியவரும் அவர் மகா பெரிய தேவனுமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை தேடி அங்கும் இங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சோதித்து அறிகிற தேவனா இருக்கிறார். நொறுங்குண்ட ஆவி உடையவர்களை கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உடையவர்களை நோக்கி பார்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவோ இக்கட்டுகள், போராட்டங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதிலும், தோல்விகளை சந்தித்த போதிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டியாக நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறவரா இருக்கிறார். எல்லா உபத்திரவத்தையும், எல்லா பிரச்சனைகளையும் இந்த நாளில் அவர் நிச்சயமாய் நீக்கப்படுவார். எவ்வளவோ போராட்டங்கள் நம்முடைய குடும்பத்து நிமித்தம், சகோதரர் நிமித்தம், பக்கம் பக்கத்தின நிமித்தம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மை விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய பாவ வாழ்க்கையை நம்மை அமுக்கி கொண்டிருக்கலாம். இதுல இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலையே, இதுல ஒரு ஜெயம் இல்லையே என்று நாம் கதறி கொண்டிருப்போம் என்றால் இன்றைய கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்க அறை கதவை பூட்டி கொண்டு அறைக்குள்ள இருந்து கண்ணீரோடு தகப்பனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்றி உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அவர் கட்டளையிட்டுக உண்மையுடைய தகப்பனாக இருக்கிறார். இல்லை, பிசினஸில் தோல்வி அடைஞ்சிட்டேன், இந்த காரியத்துல ஜெயம் இல்லை என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? இத்தனை லட்சம் ரூபாய் கடத்தோடு இருக்கிற இந்த காரியத்துல ஜெயம் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடியும் உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தை கூட நீங்க என் பிள்ளையுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கிறதே, என் பிள்ளையுடைய மரணம் இந்த நிமிடம் என்று டாக்டர் குறித்து விட்டார்களே என்ற கதறி பதற்றத்தோடு காணப்படுகிறீர்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறார். காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் மாறுதலாய் மாற்றுவார். அன்னைக்கு ஆமானுக்காக போட வேண்டிய மோதிரம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனா ஏற்ற வேளை வரும்போது மொர்தெகாயுடைய கரத்துல அந்த மோதிரம் அணியப்பட்டது. இன்னைக்கு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திராத நன்மைகள் கூட உங்களுக்கு வர வல்லமையுடைய தகப்பனா இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்காக கொடுக்கிற தேவன் உங்கள் பக்கத்துல இருக்கிறார். ஆகையால் ஆமானை கண்டோ, பெலிஸ்தீனை கண்டோ, மீதியானியரை கண்டோ உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எமோரியன் வணங்க தெய்வத்தை நீங்கள் வணங்க போவீர்கள் என உங்க வாழ்க்கையில தோல்விகள் வந்துவிடும். உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திராத பல சம்பவங்கள் நடந்துவிடும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து
சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் உங்கள் சமீபமா இருக்கிறபடினாலே நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு தேவ சமூகத்துல விழித்திருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லமை உடையவரா இருக்கிறார். உலகம் தராத சமாதானம், உலகம் தராத சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா இந்த நாட்கள்ல கடந்து வரும். எந்த காரியத்தை நினைத்து புலம்பி அழுது கண்ணீரோடு வேதனையோடு கண்ணீர் வடித்து துடித்து கொண்டிருப்பீர்களோ அந்த காரியத்துல ஜெயம் வரும். எத்தனையோ காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற, எத்தனை காரியங்களை தேவ சமூகத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் பல பேருக்காக நான் ஜபிக்கிறேன், அந்த காரியங்கள் நடக்கிறது. என்னுடைய காரியம் மட்டும் ஜபித்த ஜெயம் எடுக்க முடியவில்லை என்று பதறிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அரை கதை பூட்டி கொண்ட சின்னம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் கண்ணீரோடு தேவ சமூகத்துல நிற்பீர்கள் என்றால் உங்கள் ஜபத்திற்கு நிச்சயம் கிரியை உண்டு, உங்கள் ஜபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாத படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். வழி அருகே தானே கழுதை கட்டி போட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கழுதை சுமக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு கழுதை குட்டிகளா இருப்போம் என்றால் நம்மை சுமக்கிற தேவன் நம்ம பக்கத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட அவர் பரிந்து பேசுகிற தேவன். உலகம் தர முடியாத சமாதானத்தை நிச்சயமாய் தருவாய். இல்லை, ஒரு பிள்ளை இருந்தது, அந்த பிள்ளை கர்த்தர் என்னை விட்டு எடுத்து விட்டார் என்று பதறிக்கொண்டிருக்கிறீர்களா? நான் எதை நம்புவதற்கு, யாரை நம்புவதற்கு, என் வாழ்க்கையில என்னதான் இருக்கிறது, நான் எதை நம்பி பிழைத்திருக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கிறீர்களா? அருமை சகோதரியே, கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். பிள்ளை பறி போனதா கவலைப்படாதீங்க. அந்த பிள்ளை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அது கர்த்தரிடத்துல இருக்கிறது. அவருடைய மடியிலிருந்து அழைப்பாரி கொண்டிருக்கிறது. அதை குறித்து கலங்குவதை விட்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்க கரத்துல எந்த நோக்கத்தை தந்திருக்கிறார், கர்த்தர் உங்க கரத்துல எதை தந்திருக்கிறார், அதை நோக்கி பார்த்து தொடர்ந்து பயணம் செய்யுங்க. அதை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக முன்குறித்து இருக்கிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை நீங்க நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், கண்மலையாகி கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், தேவ அன்பை விட்டு தூரம் போன உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்துல சாஷ்டாங்கமாய் பணிவீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதம் உண்டு, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் முடியும் உண்டு. உங்க வாழ்க்கையில நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கடந்து வர, எந்த நன்மைகளை பறி கொடுத்தீர்களோ, அந்த எந்த ஆசீர்வாதங்களை இழந்து போனீர்களோ, அந்த நன்மைக்குரிய பலன்களை நிச்சயமா என் தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை நீக்கி உங்களை ஒரு தெளிவின் பாதையில நடத்தும்படிக்கு அவர் உங்களுடைய கருத்தை இன்றைக்கு பிடித்து இருக்கிறார். தெளிவில்லாதபடிக்கு அலை மோதி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை திசை திருப்ப, உன் வாழ்க்கையை கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி உன் இருதயத்தை திசை திருப்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீகபால் அபோரபோ சிகார் ரகந்தரி, 2 வாலிப பிள்ளைகள் தான் உண்டு. 2 வாலிப மகனும் ஒன்று போல குடித்து வெறித்து மனம் போல போன போக்கில போய்கொண்டிருக்கிறார்களே. ஒரு பிள்ளையாவது நல்லா இருக்கும் என்று நினைத்தேன், 2 பேரும் ஒன்று போல ஆகிவிட்டார்கள் என்று பதறி கொண்டிருக்கிற தாயாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், புத்தியுள்ள ஸ்திரியாக இருந்த வீட்டை கட்ட, கர்த்தரிடத்துல இருந்த கிருபையின் தயவு இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கை விட சிறைகளை அரணுக்க திரும்புகள் இரட்டிப்பான நன்மை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். நீ தேவ சமூகத்திலே நோக்கி உன் வீட்டில இருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. அந்த ஜபத்தை ஏறெடுப்பாய் என்றால் உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உனக்காக கிரியை செய்வேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். தேவஜனமே, சங்கீதம் 56 அதிகாரம் 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் வேளையில் அங்க என்ன நடக்குமா? சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். உங்களுடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சத்துருவை கண்டு இந்த சத்துரு என் வாழ்க்கையை அழிக்கிறான், இந்த பொல்லாத பிசாசு என் குடும்பத்தை அழிக்கிறது, இந்த சத்துருனா என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என்று அழுது கொண்டிருப்பவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது, கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை பறைசாற்றும்
செய்யும் போது சத்துருக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பின்னிட்டு திரும்புவார்கள். நீங்கள் லெக்கை நோக்கி தொடர தொடர கர்த்தருடைய பாதையில அடி எடுத்து வைக்க வைக்க கர்த்தருடைய அன்பை ருசிக்க ருசிக்க நீங்க கர்த்தருடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்ல சொல்ல கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்க கட்டி எழுப்ப எழுப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற மாற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது நன்மை செய்கிறவர்களாய் மாற மாற என்ன செய்யும் தெரியுமா? சத்துருக்கள் பின்னிட்டு போவதை உங்கள் கண்ணார நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய கண்களினாலே நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க கண்களினாலே அதை உங்கள் பார்வையினாலே அதை உணர உங்களால முடியும். நான் தேவனுக்காக எழும்புகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறேன். ஆகையால் என் சத்துருக்கள் பின்னிட்டு போகிறார்கள். என் சத்துருக்கள் பின்னிட்டு பின்னிட்டு திரும்பி லட்சியடைவார்கள். ஆகையால் முன்னிலும் அதிகமாய் தேவனை நோக்கி பார்ப்பேன். தேவ அன்பை விட்டு அங்கும் இங்கு பிரிய மாட்டேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல உறுதியா நிற்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய பிதாவின் கரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகளை காண்பீர்கள். கர்த்தரை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க. எப்பத்தான் சொல்லுவீர்கள் என்றால் தேவன் வானத்தை திறந்து அளவில்லாமல் போகும்படி பொக்கிஷ சாலை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்போடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பங்களை நிரப்பும். அப்போடைய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரும். அப்போடைய ஆசீர்வாதம் குடும்பத்திலே மாற்றத்தை கொண்டு வரும். அப்போடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை, குடிவரை களியாட்டத்தை, பாவ கிரியைகளை உடைத்தறியும் பரிசுத்த தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரிவினை ஆவிகளுக்கும் நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். தேவச்சனமே, எத்தனையோ வசனம் இருக்கிற ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இந்த உலகத்தை பார்த்தோம் என்றால் பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போவார்கள், பெற்ற தாய் கூட மறந்து போவார்கள், பெற்ற தகப்பன் கூட மறந்து போவார்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட மறந்து போவார்கள். ஆனா மறவாத தேவன் உன்னை ரட்சித்தாரே. அந்த பரிசுத்தமுள்ள தகப்பன் ஒருபோது நம்மை மறப்பதில்லை. மீனை கேட்ட ஒரு உலக தகப்பன ஒரு பிள்ளை போய் பிள்ளையோட ஒரு தகப்பனாரிடம் போய் ஒரு பொருளை வாங்கி கேட்டா, மீனை கேட்டா பாம்பை கொடுக்க முடியுமா? அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். அவர் உலகத்தில் இருக்கிற தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்றால் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் கூப்பிடுகிற தேவன், நாம் நோக்கி பார்க்கிற தேவன் இதுல பெரிதானவைகளை செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவோ? இதுல பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவோ? ஆகையால் தேவச்சனமே, ஒரு போது நான் என்னுடைய ஜபத்துக்கு பதில் வரவில்லை, என்னுடைய ஜபம் கேட்கப்படவில்லை, என்னுடைய ஜபத்துக்கு பதில் இல்லை, தேவனுக்காய் ஓடுகிறது நிமித்தம் விடுதலை இல்லை என்று நீ ஒரு கால சொல்லிக் கொண்டிருக்காதபடி, நான் தேவனை நோக்கி பார்க்கிறது நிமித்தம், ஜபிக்கிறது நிமித்தம், துதிக்கிறது நிமித்தம், தேவ சமூகத்துக்கு ஓடுகிறது நிமித்தம் என் வாழ்க்கையில விடுதலை வருகிறது. என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வருகிறது. கர்த்தருக்குள்ள இன்னும் களி கூற முடிகிறது என்று சொல்லி அவருடைய சமூகத்துல இன்னும் அதிகமா நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் பின்னிட்டு மாறி போக பண்ணுவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காதே போக பண்ணுவார். உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஆயுதம் எழும்பினாலும் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிப்பா. நீங்கள் அப்படிப்பட்ட விடாமுயற்சியோட தேவ சமூகத்தை நோக்கி எதிர்பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மைகள் கடந்து வர. பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்படிதான் ஒருத்தர் ஜெபிக்கிறார் பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவச்சனமே, யாபேஸ் என்கிறவன் வேண்டிக் கொண்டதை அவன் கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஏன் வேண்டிக் கொண்டான்? அதற்கு முந்தின வசனத்தை படிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிறோம் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். பாருங்க,
ஒரு சொந்த தாயை துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி பெயரிடுகிறதை பாருங்க. யாப்பேஸ் என்று பெயரிடுகிறார். துக்கத்தின் மகன் என்கிற ஒரு பெயரை அவனுக்கு இடுகிறான். இன்றைக்கு உலகத்தை பார்த்தோம் என்றால் இப்படிப்பட்ட பட்ட பெயர்கள் உலகத்தை ஆவிக்குரிய பிள்ளைகளை நோக்கி உலகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி யாப்பேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த வேதனை அவனை மிகவும் அதிகரிக்கிறது. இந்த வேதனையினாலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த வேதனை அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆறாத துக்கமா இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் தாய் கூட இப்படி செய்துட்டாங்களே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் ஒரு ஜெபத்தை ஏறடிக்கிறான் பாருங்க. ஆனா அவன் எல்லாவற்றிலும் ஒரு கனம் பெற்ற அவனாக காணப்பட்டான். ஒரு கனம் பொருந்திய மனுஷனாக இருந்தான். ஆகையால் தான் இங்கு சொல்லப்படுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்படி என்றால் தேவச்சனமே உலகத்துடைய ஆசீர்வாதத்தை அவன் விரும்பவில்லை. தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அதே துக்கத்தின் மகனாக எண்ணப்பட்டவன் தான், எல்லாராலும் கைவிடப்பட்டவன் தான், எல்லாராலும் பிரித்தெடுக்கப்பட்டவன் தான், ஒரு தேற்றரவற்றவன் தான். அவன் தேவ சமூகத்துல என்ன ஜெபத்தை ஏறடிக்கிறான் பாருங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் ஏழ்கையை பெரிதாக்க வேண்டும் என்று தேவ சமூகத்துல நோக்கி ஜெபிக்கிறான். இப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்க ஏறடிக்கிறீர்களா? தேவரீருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். உலகத்துல நான் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், உலகத்துல எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறேன், உலகத்துல எல்லாராலும் தூசிக்கப்பட்ட நிலைமையில நான் கருதப்பட்டு கொண்டிருக்கிறேன். தேவரீர் என் விளக்கை எரிய செய்யும், தேவரீர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் சொல்ல நாம் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு அவருடைய பாதத்தை கெட்டியாய் பிடித்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் என்றால் நிச்சயமா இந்த ஜெபத்திற்கு பதில் வரும். ஒரு யாபேசை போல ஜெபித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கை பெரிதாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு இந்த நாளில் நான் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனா இருக்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவார், உங்களுக்காக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். எந்த பண தேவை இருந்தாலும் அந்த பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எந்த ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமோ நிச்சயமா உங்களுக்காக அது கடந்து வரும். உங்க பிள்ளைகளை வெளிநாடு போய்விட்டார்கள், சம்பளம் கிடைக்கவில்லை, வேதனையோடு இருக்கிறார்கள் என்று கதறி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், தேவனை நோக்கி சொல்லுங்க, தேவனே ஆசீர்வதியோ, தேவனே குடும்பத்தை ஆசீர்வதியோ, தேவனே பிள்ளையுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியோ, வர வேண்டிய நன்மைகள் தேவரீரால் வரட்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மை வரும். யாபேசு கருத்தா ஜெபித்தது போல நீங்கள் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? ஜெபிப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அது மட்டுமல்ல அவன் சொல்லுகிறான், உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவச்சனமே ஆசீர்வாதத்தை மட்டும் அவன் கேட்டுவிட்டு போகல பாருங்க. தேவரீருடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக் கொள்ளும் என்று தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறான். ஒரு மனிதனுடைய ஜெபம் எப்படி பாருங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு தந்தா போதும், ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு கிடைத்தா போதும், ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வந்தா போதும், ஒரு உயர்வு மட்டும் எனக்கு நடந்தா போதும், ஒரு திருமண காரியம் மட்டும் நடந்தா போதும், இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை மட்டும் வந்தா போதும், இந்த குடி வெறியிலிருந்து விடுதலை மட்டும் வந்தா போதும், இந்த மாம்சத்தின் எண்ணத்திலிருந்து விடுதலை மட்டும் வந்தா போதும் என்று அவன் ஜெபிக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? தேவரீர் உம்முடைய கரை என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். தேவச்சனமே ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக் கொள்ளக்கூடியதா இருக்க கூடாது. எப்போது என் கூட இருங்கப்பா, எப்போது என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு சஞ்சரித்தது போல என்னோடு கூட நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, நான் உலக
உலகத்தோடு வாசம் பண்ண விரும்பல, உலக மனுஷனுக்காக நேரங்களை செலவழிக்க விரும்பல, உலக மனுஷனுக்காக நேரத்தை கொடுக்க விரும்பல. நான் கர்த்தருக்குரியவளாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடியவளாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவளாக, கர்த்தருக்கு சித்தமானதை செய்யக்கூடியவனாக கர்த்தர் என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, தேவரீர் உம்முடைய கரை என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய பாதையில என்னை நடத்தி கொள்ளுங்க. நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக என்னை சொந்தப்படுத்திக் கொள்ளுங்க என்று யார் யாரெல்லாம் ஜெபிப்பீர்களோ அவருடைய துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாக மாறும். அவருடைய துக்க நாட்கள் நிச்சயமாக முடிந்து போகும். நீங்கள் காலையில அதிகாலையில கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய கிருபை உங்கள் மீது நிலையிடும். அவருடைய கிருபை உங்களோட கிரியை செய்யும். அவர் உங்களோட பேசுகிற தேவனாய் வருகிறார். அவர் மௌனமாய் இருக்கிற தேவன் அல்ல, அவர் பேசுகிற தகப்ப. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி என்றால் தேவச்சனமே, எல்லா தீமைக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் எந்த மனுஷனை குறித்தும் பயப்படாதீங்க. ஐயோ நான் கடன் வாங்கினேனே, இப்படி வந்து சண்டை போட்டு விடுவார்களோ, இப்படி வந்து பிரச்சனை பண்ணி விடுவார்களோ, பயப்பட்டு கொண்டிருக்காதபடிக்கு என் தேவர் எல்லாவற்றை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அப்படி கருத்துல விட்டு கொடுத்து நீங்க ஜெபித்து கொண்டு இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் விடுதலை வர, உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் என் தேவனாய் மாறும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரங்களை நீக்கி அவர் ஜெயத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். அவர் சஞ்சலத்தையும் துயரத்தையும் தத்தளிப்பின் ஆவி உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஒரு தெளிந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வெளிப்பட என் தேவன் உண்மையுடையவராக இருக்கிறார். ஆகியால் தேவச்சனமே, உலகத்தில் உள்ளவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடிக்கு தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய வல்லமை நாடி அவரை நோக்கி உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்திலே சாஷ்டாங்கமா விழுந்து கிடப்பீர்கள் என்றால் அவர் வானத்தின் பல கனிகளை திறந்து எந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறீர்களோ, எந்த நன்மையை எதிர்பார்க்கிறீர்களோ, நிச்சயமாக வானத்தில் பல கனிகளை திறந்து இடங்களாம் போகும் மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தாவீது வர 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 விருத்தி அடைந்தது போல கர்த்தர் உங்களை என்னையும் விருத்தி அடைய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எந்த நன்மைக்கு குறைபடாதவனமாக தேவரின் சகல நன்மைகளினாலும் நம்மை திருப்தி ஆக்கிற தேவனா இருக்கிறார். வசனம் சொல்லப்படுகிறது, சிங்க குட்டியால் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்படி என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்றால் எந்த நன்மை குறைபடாதபடிக்கு அவர் சகலத்தை நன்மையாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சகல நன்மைகளினாலும் நம்மை திருப்தியாக்குற தேவனா இருக்கிறார். வேதத்திலே படித்த பவுல் என்கிற மனுஷனை பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், மிகவும் வைராக்கியமா கர்த்தருக்காக நின்ன ஒரு தேவ மனுஷன், மிகவும் வைராக்கியமா நின்ன மனுஷன். அவன் மெலித்தா என்கிற தீவிலிருந்து வந்து அந்த கப்பல் துண்டை பிடித்து கொண்டு கரை ஏறினவனாக இந்த தீவுக்கு கடந்து வருகிறான். பாருங்க, அந்த நாள்ல அங்க என்ன நடக்கிறது? மழை பெய்கிறது. ஜனங்கள் விறகு நாளை நெருப்பை மூட்டி கொண்டு அதுல குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல இவன் இந்த பவுல் என்கிற மனுஷன் வருகிறான். விறகை பொறுக்கி போடுகிற போது அங்க என்ன செய்கிற ஒரு பாம்பு அனல் உரைத்து கொண்டு அவனுடைய கையை கவ்வி கொள்ளுகிறது. பாருங்க தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்துரு எப்படா நம்மளை விழுங்கலாம், எப்படி நம்மளை விழுங்கலாம், எப்படி நம்மளை அழிக்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனா இந்த பாம்பு என்ன செய்கிறது? கடிக்க வேண்டிய பாம்பு அவனுடைய கையை கவ்வி கொள்ளுகிறது. ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இவன் இப்பொழுது விழுந்து விடுவான், இவன் இப்பொழுது மறைத்து போய்விடுவான், இவனுடைய பேர் இப்பொழுது அழிந்து போய்விடும் என்று ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவனுடைய ஒரு சேதம் அவனுக்கு அணுகாதபடி அவன் அப்படியே அந்த பாம்பை சீ என்று உதறி போய் விட்டு விடுகிறான். இன்றைக்கு தேவச்சனமே, பாவ வழியை விட்டு பரிசுத்த தேவனை நோக்கி பாரு. பரிசுத்த தேவன் தான் உனக்கு உண்மை உடையவர். பரிசுத்த பாதையில் அவர் நடத்துவார். அவர் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். இன்றைக்கு யாபேசு ஜெபித்தது போல நீ ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு ஜெய கொடியை நம்முடைய கரத்துல தர அவர் வல்லமையுடையவரா இருக்கிறார். அவர் ஜெயம் தருகிற தேவன், அவர் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன். யாபேசு ஜெபித்தா, நான் துக்கத்தின் மகனா இருக்கிறேன், தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தாள் என்று யாபேசு சொல்லுகிறதை பார்க்கிறார். இன்றைக்கு உலகம் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. நம்மை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி
கண்ணீர் வடித்து நம்மளை மிகவும் அழிக்கிறதுக்கு உலகம் வகை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவருடைய பார்வைக்கு ஒரு கனமுடைய பாத்திரவானாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறபடினா இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறோம், நீங்க விழுந்து போகிறதில்ல, உங்களை உயர்த்தி வைக்க போகிற, உங்களை உயர்த்தி வைக்க போகிற. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களை விட்டு நீக்கி போட்டு உங்களுக்கு உயர்வை கட்டளையிட போகிற. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாமே. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்பா. பலவிதமான போராட்டங்களோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில மீண்டும் அடி எடுத்து வைக்க முடியாதபடி, கர்த்தருக்காக பிரகாசிக்க விடாதபடிக்கு கர்த்தாவே ஜனங்கள் கட்டப்பட்டு இருப்பார்கள் என்றா ஏசப்பா உங்க நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறப்பா. நம்முடைய பிள்ளைகள் பூரண விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போடைய சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உலகமே உம்முடைய ஜனங்களை துக்கப்படுத்தலாம், துன்புறுத்தலாம் தகப்பனே. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அங்கே உதிக்கும் அப்பா. உம்முடைய நீதியின் வல்லமை வெளிப்படுமே அப்பா. உம்முடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை நித்திய வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. சுற்றில இருக்கிற கார் இருளை நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளையுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும்படிக்கு கர்த்தர் கிருபை உண்டு பண்ணும்படியாக அப்போடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒருபோ தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். இழந்து போன சந்தோஷம் சமாதானத்தை உம்முடைய ஜனங்களுக்குள்ளே மறுபடி என் செல்ல தகப்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கொடுங்க. திருமண தடை இருக்கிற தம்முடைய பிள்ளையுடைய திருமண தடைகளை நீக்க ஏற்ற வேளையில ஏற்ற துணைகள் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை உண்டு பண்ணுவீராக அப்பா. கடன் பிரச்சனையோடு வாழ்கிற ஜனங்களுடைய கடன் பிரச்சனைகள் தேவா உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு கபால் அகுந்தரி சகர் ரக ரி கபால் அபோரபோ சகர் ரகுந்தரி கபா மரண தருவாடு போராடி கொண்டிருக்கிறார். ரி கபால் அபோரபோ சகர் ரக சியோந்தரி சகோதரி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. எந்த பலவீனத்தை கர்த்தரால மாற்ற முடியும்? எனக்கு வர பண்ணின வியாதி ஒன்று உனக்கு வருவதில்லை என்று என் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன். ஒரு கபால் அகுந்தரி உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை முறியடிப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை சாட்சியாய் நிறுத்த போகிற. நீ கோடா கோடிய பெருகுவா. நீ ஆசீர்வாதமா இருப்பா. உன் குடும்பத்தார் எல்லாரிலும் கர்த்தர் உன்னை கனம் மிக்க பாத்திரமாக கர்த்தர் மாற்ற போகிறார். கனம் பொருந்திய மனுஷனா மாற்ற போகிறார். ஆகையால் தேவ ஜனமே கர்த்தரை நோக்கி கூப்பிட. உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நோக்கி பாரு. உன் நினைவுகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடு. உன் நினைவுகள் கர்த்தராய் மாறட்டும். உன் சிந்தனைகள் தேவனாய் மாறட்டும். உன் எண்ணங்கள் தேவனாய் மாறட்டும். கர்த்தருக்காக பொறுமையை காத்திர. நீ நினைக்கிற காரியம் நிச்சயமா கரத்துல வந்து கிடைக்க. கர்த்தருடைய அற்புதத்தை காண்பார். பலவீனத்தை கர்த்தர் உன்னை விட்டு நீங்கும்படி செய்வார். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, கர்த்தாவே என் பிள்ளை விரும்புகிற படிப்புக்கு விட முடியவில்லையே, என் பிள்ளை எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஜெயம் எடுக்க முடியவில்லையே, இந்த காரியம் எப்படி நடக்கும்? ஐயோ, நான் குடும்பத்தார் எல்லாருக்கும் முன்பாக நான் தலை குனிந்து போய்விடுவோம், குடும்பத்தார் எல்லாரும் சிறுமைப்படுத்தப்பட்டு விடுவோம் என்று கதறி கொண்டிருக்கிற தாயாரே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், வெள்ளி பணத்தை சுமந்து கொண்டு வந்தது போல இன்றைக்கு தேவ தூதனை கொண்டு கர்த்தரும் பிள்ளையுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று வாக்கு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அற்புதத்தை காண்பார். கர்த்தருடைய அதிசயத்தை காண்பார். கர்த்தருடைய அதிசயம் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய அனைத்து குடும்பங்களிலும் உம்முடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று கட்டளையிடுகிறோம். எல்லாருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடு. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.